நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பா, நான் பிரஷ் பண்ணிட்டேன். சரி வா. பிரியமா தூங்கிட்டு இருக்காங்கல்ல? அப்பா, இன்னைக்கு ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் டே. அவங்க எழுந்தா தானே என்ன ரெடி பண்ணி அனுப்புவாங்க. ஃபர்ஸ்ட் டே நான் லேட்டா போனா என்ன பனிஷ் பண்ணுவாங்க. அப்படியா? அப்பா ஒண்ணு பண்ணலாம். இன்னைக்கு அப்பா உன்னை ரெடி பண்ணி விடுறேன். வாவ், நீங்க என்ன ரெடி பண்ண போறீங்களா? முடியுமா? ஏன் டெய்லி அப்பா தான் ரெடி ஆகுறல்ல, இன்னைக்கு என் குட்டி பாப்பாவை ரெடி பண்ணி அனுப்பி விடுறேன். சூப்பர். ஓகே, போலாமா? போலாம். பிரியமா தூங்குறாங்கல்ல, என்னாச்சு? நீங்க என் முடிய பிடிச்சு இழுக்கிறீங்க. சாரி தெரியாம பண்ணிட்டேன். ஓகே, ரெடி. என்னாச்சு? சும்மா விளையாட்டுக்கு பண்ணேன். நான் இங்க கன்ஃபியூஷன்ல இருக்கேன், நீ விளையாடிட்டு இருக்கியா? நீ சும்மா இல்லனா உன்னை சலூனுக்கு கூட்டிட்டு போய் உனக்கு ஹேர் கட் பண்ண சொல்லுவேன். டன். சூப்பர்ல? என்னது சூப்பரா? என்னதுப்பா அது? பிரியம்மா நோஸ்ல ஸ்ட்ரெயிட் பார்ட்டிஷன் எடுப்பாங்க, அப்புறம் பேண்ட் ரெண்டும் ஈவனா போடுவாங்க. என்னது இது ஜடை இவ்ளோ லூசா பின்னிருக்கீங்க? பாக்குறதுக்கு நான் பிரியம்மா மாதிரியா இருக்கேன்? இது பாரு, இது அப்பாவோட ஸ்டைல், உனக்கு புரியாது. ரொம்ப அழகா இருக்க. ஐயோ, நீங்க அவ்வளவு பெரிய கம்பெனில வர்க் பண்றீங்க, அவார்ட் கூட வாங்கிருக்கீங்க. இந்த சாதா பின்னல கூட போடுதல்லேப்பா. அவார்ட் வாங்குறதெல்லாம் இதை விட ரொம்ப ஈஸிமா. சரியா? சரி, நான் உன் புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன், நீ கிளம்பு. எல்லா புக்ஸையுமா? ஆமா. அப்பா, டைம் டேபிள் பார்த்து தான் பிரியமா எடுத்து வைப்பாங்க. என்னால அவ்வளவு புக் எல்லாம் தூக்க முடியாது. எல்லாத்துக்கும் பிரியமா. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேல எல்லா புக்ஸையும் எடுத்துட்டு போ. எந்த பீரியட்ல எந்த புக்க கேட்பாங்கன்னு தெரியாதுல உனக்கு? நோ, எனக்கு தூக்க முடியாது. நீயா தூக்கிட்டு போற? அது கார்ல தானே வரப்போகுது. யாரு நான் அப்ப டிராப் பண்ணுவாங்க? கேள்வி மேல கேள்வி கேக்குறியே. சரி, நானே உன்னை டிராப் பண்றேன். நீ போ, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு. அப்பா ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். ஓகே? இது ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. போ. பூஜா, உனக்காக டிஃபன்லாம் பண்ணி வச்சிருக்கேன், மிச்சம் வைக்காம சாப்பிடணும். ஓகே. ஓகேவா? ஹே, உன் தலை என்ன இப்படி இருக்கு? அப்பதான் போட்டு விட்டாரு, நல்லாவே இல்லல. ஆமா, உங்க அப்பாக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒரு நிமிஷம் வந்துறேன். ஹாய் பூஜா குட்டி, குட் மார்னிங். குட் மார்னிங் தாத்தா. ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கியா? வெரி குட். இது பாரு, உனக்காக வைஷாலி சித்தி உன்னோட ஃபேவரட் பூரி பொட்டேட்டோ கொடுத்து விட்டுருக்காங்க. வாவ். நான் வச்சிடுறேன். பிரியமா டெய்லி லேட்டாவே எழுந்துக்கணும், அப்பதான் எனக்கு 2 டிஃபன் கிடைக்கும். ஆமாம்மா. நான் இப்ப பிக் கேர்ள் ஆயிட்டேன்ல. ஆமா, அதனால எல்லாரும் விட நான் தான் நிறைய சாப்பிடுவேன். பூஜா பாட்டி, தினம் போல தயிரும் சர்க்கரையும் சாப்பிடு, அப்பதான் படிப்பு மண்டையில ஏறும். இந்தா பாயத்தோர. நல்லா படிச்சு அப்பா மாதிரி பெரிய ஆளா வரணும். இவ்ளோ ஹைட்டாவா? தாத்தா மாதிரியே வாய் நீளம். இப்பதான் வருஷம் ஸ்கூலுக்கு போன மாதிரி இருக்கு. அதுக்குள்ள 2ஆம் கிளாஸ்க்கு வந்துட்டேன். சீக்கிரம் தலையை சீவு. ரெடிமா, ரெடி. பூஜா, சீக்கிரம் கிளம்பு, லேட் ஆகுது எனக்கு. இந்த சூ மாட்டிக்க. பை. டாடா. ஏப்பா எதுக்குடா நோண்டிட்டு இருக்க? மா, எனக்கு கொஞ்சம் காசு வேணுமா? டேய்,
உனக்கு எதுக்குடா காசு? ஆபீஸ் போற திரும்பி வர, இதுக்கு இடையில உனக்கு எதுக்குடா காசு? பா எப்ப பார்த்தாலும் என்ன தப்பாவே நினைச்சிட்டு இருப்பீங்களா? நான் டாக்டர் கிட்ட செக்அப் பண்ண போறேன்ப்பா. ஆ? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனா கூட ஓபி சீட் வாங்குறதுக்கு சில்லறை வேணும். ஐயோ மனோஜே, என்னாச்சுடா உனக்கு? காய்ச்சல் கீச்சல் ஒண்ணும் இல்லையே? மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குதுமா, அதான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக்அப் பண்ண போறேன். நான் லஞ்ச் பிரேக்ல போயிட்டு வந்துடுறேன். டேய் அர்ஜுன்கிட்ட சொல்லிட்டியா? அண்ணன் எதுக்குப்பா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? அண்ணன் தான் சொல்லிட்டாருல மாதம் தான் எனக்கு பாஸ்னு, நான் அவர்கிட்டே பெர்மிஷன் கேட்டுக்கிறேன். அட என்னங்க நீங்க, பிள்ளைக்கு எவ்வளவு வயிறு வலி இருந்ததுன்னா தர்மாசிரிக்கு போவேன்னு சொல்லுவான். தினமும் தான் ஆபீஸுக்கு போறான், ஒரு நாள் போலன்னா என்ன ஆயிட போகுது? வயிற்று வலியை வச்சுக்கிட்டு புள்ள ஆபீஸ்ல போய் என்ன வேலை செய்வான்? சுக்கே, தயிர்ல கொஞ்சம் வெந்தயம் போட்டு எடுத்துட்டு வாடி. சரிம்மா. வயிறு வலி உடனே நின்னுடும், சரியா? சரி, பணத்தை கொடுமா. இந்த பாரு, எல்லா டெஸ்டையும் எடுத்ததுக்கு அப்புறம் நல்ல ஹோட்டலா போய் சாப்பிடு. சாப்பிடாம இருக்க கூடாதுன்னு. மா இந்த வீட்லயே என் மேல அக்கறை இருக்கிற ஒரே ஆள் நீ மட்டும்தாம்மா. நான் உன்னை பெத்தவ, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? சபா, இவங்களை நம்ப வைக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆகுது. இன்னைக்கு பார்ட்டி அசத்திரணும். பாக்கெட்ல வச்சுக்காத, பர்ஸ்ல வச்சுக்கடா. சரிம்மா. பாய்மா. பாய். பாய்ப்பா. ஐயோ, பூஜாவோட ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டே. போச்சு போச்சு போச்சு. பூஜா, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பூஜா அத்தை, ஐம் ரியலி சாரி. இன்னைக்கு நான் தூங்கி எந்திரிக்க லேட் ஆயிடுச்சு. பூஜாக்கு வேற இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல். அவளை ரெடி பண்ணவே மறந்துட்டேன், மிஸ் பண்ணிட்டேன். நீ மிஸ்ஸும் பண்ணல, கிஸ்ஸும் பண்ணல. அர்ஜுன் குழந்தைய கூட்டு போயிட்டான். அவளை யார் ரெடி பண்ணா? எல்லாம் அவன் தான் ரெடி பண்ணி கூட்டிட்டு போயிருக்கான். அர்ஜுன் ரெடி பண்ணாரா? வேற யாரு? சுகன்யாவை கேட்டு பாரு எப்படி ரெடி பண்ணி கூட்டு போனான்னு. ஒரே காமெடியா போயிடுச்சு. வா புருஷன் ஜட பின்னி விடுறேங்கிற சாக்குல 2 பக்கமும் திரிய முறுக்கிற மாதிரி பின்னி வச்சுட்டான். அதுக்கப்புறமா சுகன்யா தான் சரியா பின்னினா. பரவாயில்ல, இதுவும் நல்லதுதான். அப்பப்போ இந்த மாதிரி லேட்டா எந்திரிக்கணும்னு நினைக்கிறேன். அப்பதான் இந்த அர்ஜுன் பசங்களை எப்படி ஸ்கூலுக்கு ரெடி பண்றதுன்னு கத்துக்குவாரு. ஏதாவது சொன்னியா? இல்ல, ஆக்சுவலா நானும் ஸ்கூலுக்கு போகணும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேல, அதனால நானும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரியா? ஓகே, டைம் ஆயிடுச்சு, கிளம்புறேன். பூஜா பத்திரம். டைம்க்கு லஞ்ச் சாப்பிடு. ஓகே ஓகேப்பா. அப்பா நீங்களும் வாங்க, கிளாஸ் டீச்சரை மீட் பண்ணனும். இல்ல பூஜா, எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு. இப்போ நீ போ, நாளைக்கு பிரியாமா வந்து டீச்சரை பாப்பாங்க. ஓகே ஓகே, பை பா. ஓகே, ஹேவ் a nice day. Bye. பை. ஹாய் ஆதி. குட் மார்னிங் ஆதி. குட் மார்னிங். ஆதி, இன்னைக்கு ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் டே. 7th ஸ்டாண்டர்ட் போறல. ஆர் யூ எக்ஸைட்டட்? எஸ். அர்ஜுன், பூஜா எப்படி இருக்கா? பூஜா இஸ் ஃபைன். இப்போதான் உள்ள போனா. ஓ, மாம், நான் போட்டுமா மாம்? ஓகே பேபி, போயிட்டு வா. பை மாம். பாய்.
வந்தனா லாயரை பார்க்க போகணும் இமிடியேட்டா. இப்பவா? ஆமா, அவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. நீ ஒன்று பண்ணு, வண்டி இங்கே நிப்பாட்டிரு. I'll be waiting for you at the gate. சரியா? ஓகே அர்ஜுன், ஆனா இன்னைக்கு ஆதியோட ஃபர்ஸ்ட் டே இல்லையா? அதான் அவனோட கிளாஸ் டீச்சரை மீட் பண்ணி பேசிட்டு வரணும். பேசிட்டு வந்துருவா. சரி, சீக்கிரம் வந்துரு. ம், ஓகே. ஏய் வைஷு, என்னது இது? சாப்பாடு கொண்டு வந்திருப்பேன்னு பார்த்தா வெறும் அப்பளம் தான் இருக்கு. உன் மூஞ்சி, இது அப்பளம் இல்ல, பூரி. அதானே பார்த்தேன். என்னடா இது அப்பளம்? இல்ல இல்ல இல்ல, பூரி ஊறி போயிருக்கேன்னு. சத்தியமா சொல்ற வைஷு, இந்த மாதிரி ஒரு பூரியை நான் பார்த்ததே இல்ல. சும்மா உளராத. சென்னையில திரும்புற இடம்லாம் கையேந்தி பவன்ல பூரியை தான் சுட்டு அடுக்கி வச்சிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இந்த அழகான பிஞ்சு விரலால சுட்ட பூரியாச்சே. ஏய், மறுபடியும் போய் சொல்லாத. இது பிஞ்சு வரலாம். உண்மையை சொல்லு, எனக்கு லஞ்ச் கொடுக்க வந்தியா இல்ல பஞ்ச் சொல்ல வந்தியா? உண்மையை சொல்லணும்னா நான் பூஜாவால தான் அந்த டிஃபனை கொண்டு வந்தேன். அக்கா இன்னைக்கு ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருந்தாங்க. அதான் பூஜாக்காக நான் டிஃபன் பண்ணி கொடுக்கலான்னு நினைச்சேன். பூஜாக்கு இந்த பொட்டேட்டோ பூரினா ரொம்ப பிடிக்குமா. அப்புறம் உனக்கும் பிடிக்கும்னு கேள்விப்பட்டேன். சரி, அதான் பாவம் போன போதே கொடுக்கலான்னு எடுத்துட்டு வந்தேன். இத பாக்குறப்ப எப்படி இருக்கு தெரியுமா? பழைய தமிழ் சினிமாவுல ஹீரோ வயல்ல வேலை செஞ்சுட்டு இருப்பான். அப்ப ஹீரோயின் கஞ்சி குடி எடுத்து தலையில வச்சுக்கிட்டு குஞ்சம் வச்சு ஜடைய நல்லா வாரிக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டுன்னு 2 காலையும் கொலுசு கட்டிக்கிட்டு ஜல் ஜல் ஜல்னு நடந்து வந்து ஹீரோக்கு சாப்பாடை ஊட்டி விட்டு இப்படி அவ முந்தானியால அவன் முகத்தை தொடச்சு விடுவா. இடுப்புல சொறி இருந்த சுருக்கு பையில இருந்து வெத்தலை எடுத்து மடிச்சு ஊட்டி விட்டு அப்படியே அந்த முந்தானி எடுத்து மூஞ்சில மூடிக்கிட்டு அப்படியே ஹீரோயின் மேல சாஞ்சு அவ்வளவுதான், ரிலாக்ஸ். ரொம்ப மேல பறந்துட்டேன். முதல்ல கீழே இறங்கு. இது 21st century. 21st centuryயா? அப்படியே நம்ம டைரக்டா ஹக் பண்ணி கிஸ் பண்ணி கூடாது. பண்ணுவீங்க. நான் கிளம்புறேன். ஏய், நான் உன்னை கட்டிக்க போறவன். ஏய், நில்லு. அப்புறம் டேய், அதெல்லாம் ஓகேடா. சரி இரு, நான் அப்புறம் கூப்பிட்றேன். ஏய் வைஷு, சாரி சார். என்ன விஷயம் மனோஜ்? மார்னிங் இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க? சாரி சார். மாதவன் சாருங்க? அவர் உள்ள மீட்டிங்கில் இருக்காரு. மீட்டிங்லையா? என்ன மீட்டிங் சார்? ஆடிட்டிங் மீட்டிங் தான்ப்பா. நீ வந்த உடனே உன்னை வந்து பார்க்க சொன்னார். ஐயோ, ஆடிட்டிங் மீட்டிங்கா? நைட்டு ஃபுல்லாக உட்கார வச்சுருவாங்களே, என்ன பண்ணுறது சார்? ஸ்டொமக் பெயின் தாங்க முடியல சார். டாக்டர் கிட்ட போனேன், அவர் எல்லா டெஸ்ட்டுமே எடுக்க சொன்னார் சார். ஆஃபீஸில் இவ்வளோ வேலை இருக்கிறப்போ நான் ஒரு டெம்பரரி இன்ஜெக்ஷன் போட்டு எல்லா வேலையும் முடிக்கலான்னு இங்கே வந்துட்டேன் சார். நோ மனோஜ், இந்த விஷயத்தில் கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. ஒரு வேலை பண்ணுங்க, நீங்கள் போய் கம்ப்ளீட்டாக எல்லா டெஸ்ட்டும் பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா வாங்க. இல்லைன்னா லீவ் எடுத்துக்கோங்க சார். மாதவன் சார் கிட்ட அதை நான் பார்த்துக்கிறேன் மனோஜ், நீ கவலைப்படாத. சார், அண்ணனுக்கு மட்டும் சொல்லிடாதீங்க சார், அவருக்கு தெரிஞ்ச ரொம்ப டென்ஷன் ஆயிடுவார் சார். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். மனோஜுக்கு வயிறு ரொம்ப பெயினாக இருக்கான், அதனால இன்னைக்கு ஒரு நாள் லீவ் கேட்குறாரு. அர்ஜுனுக்கு தெரியுமா? ஏன், நான் என்ன போய் சொல்கிறேன்னா? நான் ஒன்று அப்படி சொல்ல. அர்ஜுனுக்கு தெரிஞ்சிருந்தா உன்னை ஆஃபீஸ்க்கு வர விட்டுருக்க மாட்டாரே, அதான் கேட்டேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் ஏன் இந்த டிடெக்டிவ் வேலையெல்லாம் பார்க்குறீங்க? செந்தில் சார் இந்த ஆஃபீஸோட ஸ்டாஃப். நான் போகிறதுக்கு அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்குறேன். தேவையில்லாமல் நீங்கள் மூக்க நுழைக்கிறத நிப்பாட்டுங்க, புரிஞ்சுதா? நான் எப்படி இங்கே ஒரு எம்ப்ளாயோ அதே மாதிரி தான் நீங்களும், மறந்துடாதீங்க. பெருசாக பேச வந்துட்டார். தேங்க்யூ சார்.
ஓகே மனோஜ், டேக் கேர். ஓகே. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? கிளாஸ் டீச்சரை பார்த்துட்டு வர எவ்வளோ நேரம்? அர்ஜுன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஆஃபீஸும் பாரு, இப்ப இங்கேயே நின்னுட்டு இருக்காரு. யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அர்ஜுன்? எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? சாரி போலாம் வாங்க. சீக்கிரம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? சாரி போலாம் வாங்க. சீக்கிரம். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? அர்ஜுன் வந்துடலாம் தான் இருந்த, எல்லா பேரண்ட்ஸும் இருந்தாங்க. மீட் பண்ணிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பிரியா. ஹலோ. எங்க இருக்கீங்க? அது வந்து பூஜாக்கு ஃபர்ஸ்ட் டேல ஸ்கூலு. அதான் நீ தூங்கிட்டு இருந்த, உன்னை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, நான் அவளை ட்ராப் பண்ண வந்தேன். எக்ஸாக்ட்டா இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? இப்போ அதான் நான் சொன்னல உன்கிட்ட. நான் கேட்டது ஒரு சிம்பிள் क्वेश्चन. எனக்கு அதுக்கு சிம்பிளா ஒரு பதில் சொல்லுங்க. எக்ஸாக்ட்டா இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? அது வந்து நான் இப்போ நான் எங்க இருக்கேன்னா, ஏன் கேட்ட கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கேன்? நான் சொல்றேன்ல இப்போ கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அப்புறமா ஃபோன் பண்றேன். போன வை. பர்ஸ் எடு, கியர் போடணும். அர்ஜுன் சீட் பெல்ட் டைட்டா இருக்கு போல, வரமாட்டேங்குது. ஒரே இம்சையா போச்சு. இப்பதான் தெரியுது ஏன் உங்களால என்ன ஃபேஸ் பண்ண முடியலன்னு. அதுக்காக இவ்ளோ பெரிய பொய்யா?